வாங்க இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பூண்டு குழம்பு டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம அந்த பூண்டு குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டோட காம்பினேஷன் அடிச்சிக்க முடியாது. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக காய்கறி, தேங்காயெல்லாம் தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக அதை அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா போட்டுட்டு கூடவே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் வயிற்று புண் இருந்தால் கூட நல்லாவே ஆற்றி விடும். வயிற்று புண்ணுக்கு இது ரொம்பவே நல்லது. இப்போ அது கூடவே சின்ன வெங்காயம் பாருங்கள், தாராளமாக சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, ப்ளஸ் நம்ம முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது. அப்புறமா வெள்ளைப்பூண்டு, இந்த பூண்டுமே நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மூட்டு வலி, குறுக்கு வலி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. அது கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு நல்லா திக்காக நிறைய குவான்டிட்டியில் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறதில்ல. ஸோ குழம்பு திக்னஸ்க்கு நம்ம தக்காளி இந்த பவுடர்ஸாக சேர்த்துக்க போகிறோம். பவுடர் வந்து கொத்தமல்லி பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துகிட்டு கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது இந்த குழம்புல வந்து புளி, உப்பு, காரம் இந்த 3 நல்லா தூக்கலாக இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா எடுப்படும், சூப்பராகவும் இருக்கும். இது குழம்பு வந்து நம்ம நிறைய வச்சுக்கணுங்கிறது கூட இல்லைங்க. குழைய வச்சுட்டு நல்லா சூடான சாதத்து கூட கொஞ்சமாக ஊற்றி விரவி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படி, அதாவது கிட்டத்தட்ட நம்ம மற்ற குழம்பு எப்படி எந்த அளவுக்கு எடுத்துப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதோட டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நானே எதிர்பார்க்கல. தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் அப்படியே சூடான சாதத்து கூட விரவி சேர்த்து கொடுத்துட்டேன். அண்ட் கூடவே அதுக்கு பிளெயின் ஆம்லேட் வந்து சாப்பிட்றதுக்கு கேட்டால் காலையில். அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நல்ல காரசாரமாக வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்ல காரமாக ஒரு ஆம்லேட் கேட்டால் அதுவும் பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு அது. அண்ட் நம்மளுக்கு வந்து ப்ளெயினாக ஆம்லேட் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது நம்ம புளிக்கொட்டிக்கோ சிங்கக்கொட்டிக்கும் எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிட்டேன். லைட்டாக உப்பும் மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு பண்ணிட்டேன். அண்டு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.